அவங்களுக்கு என்ன சோர்ஸ்ல தகவல் வந்திருக்குன்னு கேட்போம். நாராஜ், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. சார், இது ஒரு அரசியல் சந்திப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அரசியல் சந்திப்பில் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. கூட்டணியை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் ஸ்டபனாக இருக்கார் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அப்படின்னா எலாபரேட்னா, நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ஹோல் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு. ஐ லீட் த அலையன்ஸ். தேர் ஷுட் நாட் பி எனி கன்ஃபியூஷன். யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்க வேணாம் அப்படின்றது நான் முடிவு பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இன்னும் முக்கியமான சொன்னால் 4 வாரங்களில் நான் பாமகவை சேர்க்கறதுக்கான எல்லா இது. எந்த பாமக? ஒரு பாமக இருக்கு. அந்த பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் இருக்கு, தேர்தல் கமிஷன் படி. ஸோ அந்த பாமக நோக்கி தான் அவங்க போவாங்க. அந்த அலையன்ஸை சேர்க்கப்படும். ஓபிஎஸ் டிடிவி வந்து ஓபிஎஸ் கட்சியிலே இல்லை. டிடிவி அவர்கள் வேற கட்சி வச்சிருக்காரு. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது செங்கோட்டையன் வேண்டாம் முடிவு எடுத்தாரா? இல்ல, அது வந்து நமக்கு தெரியாது. அது அவர்கிட்ட தான் தெரியும். அவர் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிற இடத்துல அவர் தான். அந்த அதிகாரம் ஏன்ட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற. எஸ், அதை கேட்கிறவர் அமித்ஷா. அதை கேட்கிறவர் அமித்ஷா இல்ல. அமித்ஷாவை பொறுத்தவரை வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் பர்சனலா. அதாவது நயினார் எடப்பாடி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்குள்ள நல்ல சிங்க் இருக்கும்போது நம்ம இதுல வந்து ஓவர் டோனோ யூ டோனோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரா, இவர் நினைக்கிறாரா, நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க நான் சொல்ல முடியும். என்னோட யுகத்துல அது 10 என்று நான் நினைக்கிறேன். 2 பேரும் போதும் இல்ல, இவங்க 2 பேரும் இல்ல. அதான் சொல்றேன். இன்னும் அடுத்தடுத்த கட்சிகள்கிட்ட பேச போறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பேச போறாங்க. மைனஸ் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் and others. எனக்கு செங்கோட்டையன் அவர்களை பற்றி தெரியல. செங்கோட்டையன் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் திருப்பி சேர்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். இதில் வந்து அவர் எங்கேயோ தள்ளி போயிடுவார்லாம் நான் நினைக்கல. நான் அவனை ட்ரை பண்ணேன், அது நடக்கல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு போகிற காலமும் இன்னும் கூட்டணியில் இல்லை அமைப்பில் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சேர்க்கிற படலும் அதுக்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு பார்க்குறீங்களா? இதற்கு மேலே அவர்கள் தான் வரணும். இவங்க போய் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் இதுக்கு மேல ஏற்காவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இல்ல, ஏத்துக்கூட்டது என்டிஏல ஏத்துக்கூட்டு தான். நான் என்டிஏ எங்குமே அவர் துரத்தலையே. என்டிஏ என்னைக்காவது வந்து உங்களை டிடிவி வெளில போ, ஓபிஎஸ் வெளில போன்னு சொல்லவே இல்லை. அவங்களா தானே வெளில போனாங்க. அதுக்கான சூழல் உருவாக்கியதுன்றது அரசியல்ல சில சூழல்கள் உருவாக்கி தான் சார் இருக்கும். திமுக அலையன்ஸ்ல பல சூழல்கள் உருவாகுது சார். ஆனா யாருமே வெளில போலையே. ரைட், சூழல்கள் உருவாக்கும் போது சூழல் இல்லாத போது தேர்தல் இன்னும் 6 மாதம் இருக்கு, 6-7 மாசம் இருக்கு. பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு அவங்க வராததுனால அவங்க ஏன் வரணும்னு திரு அமித்ஷா வலியுறுத்தி வந்தார் அப்படின்னு கடந்த காலத்துல பார்த்தோம்னா தென் மாவட்ட வாக்குகள் அந்த டெபிசிட்டை சமாளிக்க என்ன வழி? அந்த டெபிசிட்டை சமாளிக்கிறது வழி வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, எப்படி ஜெயிக்க போறார். அதுல ஒரு அறிகுறி தான் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா. அப்படி நம்ம வேற ரூட்ல போலாம்னு நினைக்கிறாரா சார்? இப்போ அந்த விஷயத்துலையுமே வந்து அவர் முதல்ல வந்து எப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவர் அந்த பசும்பொன் முத்துலாங்க பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அப்பவே அந்த ரூட்ல அவர் போறான்ற ஒரு அறிகுறி வந்து நமக்கு தெரியுது. ஸோ இவங்க இல்லாம அந்த சமூக வாக்குகளை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவருக்கு இன்னொரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அந்த சமூகத்துக்குள்ள நிறைய பேர் அவர்கிட்ட ஒரு முரணா இருக்காங்க. இட் இஸ் நாட் அபவுட் டிடிவி, இட் இஸ் நாட் அபவுட் ஓபிஎஸ், ஆர் இட் இஸ் நாட் அபவுட் சசிகலா. அவங்களை தாண்டி செகண்ட் லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவர் என்ன இப்போ பண்றாருன்னா அவங்கள ரீச் அவுட் பண்றாரு. அந்த லெவல் 0 முட்டுட்டு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஆளுங்கிட்ட போகும்போது அதுலேயே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வரலான்றது அவருடைய பார்வையாக இந்த இடத்துல இருக்கு. ஆனால் எனக்கு தெரிந்து வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் வாய்ப்பில்லை. சசிகலாவை பொறுத்திருந்து பார்க்கணும். திரு கண்ணன், உங்க ரீடிங் என்ன? உங்களுக்கு அந்த அணியில வாய்ப்பு இருக்கு, இன்னமும் கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு அந்த அணியிலேயே சொல்ல வந்ததை தான் பார்த்தோம். பட் ஆனால் அது முற்றிலும் முடிஞ்சிருச்சு நேற்றைய சந்திப்பின் மூலமா நினைக்கிறீங்களா? உங்க ரீடிங் என்ன? தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். முற்றிலும் முடிஞ்சு போகட்டும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். தோல்வியின் தலைமைய, தோல்விக்கான பிம்பத்தை அடையாளப்படுத்திட்டு தோல்வியை உறுதி செய்துட்டு ஒரு கூட்டணி வச்சு களத்துல சந்திச்சா அந்த கூட்டணியில ஏன் நாம இருக்கணும்? இது வந்து தேவையில்லாத கூட்டணிங்கிறது நோக்கம் எப்படி இருக்கணும்? வெற்றியை நோக்கிய பயணமா இருக்கணும். வெற்றிக்கான முகாந்திரம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து 1%, 1/2% கூட ஒருத்தருக்கு வாய்ப்பு இருந்தா அவரையும் ஒருங்கிணைத்து அவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அதன் பிறகுதான் கூட்டணியை வந்து வலுவான. அந்த 1%, 1/2% நீங்களா? 1%, 1/2% அப்படின்னு ஒரு தொகுதியில போட்டியிட்டதுனால அப்படி ஒரு கால்குலேஷன். அதிமுக வாக்கு வங்கி 1.5 லட்சம் ஓட்டு.
1,45,000 இருந்து 1,45,000 இருந்து 1,65 லட்சம் வாக்குகள் வந்து சராசரியா விழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 45 லட்சம் 1,45 லட்சம் டு 1,65 லட்சத்துக்குள்ள 20 லட்சம் வாக்குகள் தான் அதிமுக வர வேண்டுமா திமுக வர வேண்டுமா என்கிற டிசைடிங் பண்ணாங்க. அதுதான் 2.5% 3%க்குள்ள அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கி டிசைடிங் ஃபேக்டர் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அது 35% ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியோடு சேர்ந்து 45% வலுவாவே இருக்காங்க. இப்ப 45% மேல கூட்டணியை அமைச்சால் தானே அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை நோக்கியே பயணிக்கும். அந்த அணிக்கு வேற வியூகங்கள் இருக்கு போல் இருக்கே. இப்ப நீங்க எல்லாம் இல்லாம எந்த டெமோகிராபிக்ஸுக்கு நீங்க அப்பீல் பண்றீங்களோ அந்த வாக்குகளை பெறத்துக்கு வேற வியூகத்தை அந்த அணியில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கே. நேற்று இந்த சந்திப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? அது எதை இந்த சந்திப்பை பத்தி நிறைய சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கே? திரு எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டிருக்காரு, பாத்தீங்களா? என்ன ட்வீட் போட்டிருக்காரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்காக பாரத ரத்னா வேணும்னு வலியுறுத்தினே உள்துறை அமைச்சரை அப்படின்னு. அது பழைய போட்டோவை போட்டு, புது போட்டோ இல்ல இல்லையா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன் போன சகாக்கள்லாம் இருக்கிற போட்டோ வந்திருக்கே சேர்த்து. டிவி வச்சிருந்தீங்கன்னா வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா if possible? நான் எதிரொலி நான் யார் வச்சிருந்தா? நான் டிவி வைக்கல. நான் டிவி வால்யூம் வைக்கல. ஓகே. அதாவது இதற்கு முன்னாடி எடப்பாடி எப்பொழுதுமே டெல்லிக்கு போகும்போது வெளியில வந்த உடனே வாய்கிலேயே சொல்லுவார், 1% கூட சேர்க்க முடியாதுங்க, யாரையும் சேர்க்க முடியாது, வாய்ப்பே இல்ல. முந்தின நாளே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏங்க பிந்தின நாள் சொல்லல? ஒரு தடவை சொன்னா இன்னொரு தடவை சொன்ன மாதிரி. அது ரஜினிகாந்துக்கு, எடப்பாடிக்கு எப்படி செட் ஆகும்? ஏங்க வேற இல்லங்க, முகத்தை தொடச்சுக்க மாட்டாங்களா கார்ல போகும்போது? அழுதுகிட்டே வா, சோகமாவே வா. பாத்தியலா நீங்க? அதாவது இவர் போன வண்டி எது, வந்த வண்டி எது? போகும்போது அரசு வாகனம், வரும்போது தனியார் வாகனம், பிசினஸ்மேன் வாகனம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனம், விலை உயர்ந்த கார். அது என்னங்க, போன டைம் போகும்போது 4 கார்ல பயணிக்கும் போது 4 வகையான விதவிதமான கார்கள். நீங்க கூட்டணி பேச போறீங்களா, ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்க போறீங்களா, இல்ல ரகசியமா வேற ஏதாவது பத்தி சிந்திக்க போறீங்களா? இது எதுக்கு இவ்வளவு குளறுபடி? இது கூட்டணி இது முதல்ல கூட்டணிக்கான பெர்செப்ஷனை ஏற்படுத்துமா? ஒரு நல்ல இமேஜ கொடுக்குமா? சரி, நீங்க முகத்தை வந்து தொடச்சுக்கிட்டே போனீங்கன்னே வச்சுக்கோங்க, வெளியில நிக்கிறாங்கல்ல ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க என்ன மாதிரி நியூஸ் போடுவாங்க? இந்த கொஞ்ச நெஞ்ச அறிவு புரிதல் கூட இருக்காதா? அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஒரு தலைவன்? நம்மளை பத்தி பெர்செப்ஷன் வேற மாதிரி போகும் இல்லங்க. அந்த சமயத்துல ஒரு 3-4 வினாடிகள் கிராஸ் பண்ற, அந்த 3-4 வினாடிகள் முகத்தை துடைக்கிறாங்க, அப்ப விஷுவல் கேப்சர் ஆகும். அவருக்கு எப்படி யோசிக்க தோணும்? அதெல்லாம் யோசிக்கணும். அதுதான் தலைவன்.